Hi everyone, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 5 continuity and differentiability. So this is the first chapter in your calculus. Okay வா? So calculus total உங்களுக்கு 44 marks க்கு வரும் and this is an important chapter in that and every chapter is related to the previous chapter in calculus. Okay வா? So line wise நம்ம படிச்சோம்னா நமக்கு ஈஸியா புரியும். So first இந்த chapterல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Okay, so first நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் இங்க continuityனா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ லிமிட்னா என்ன நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருப்பீங்க ஓகேவா லிமிட் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ்னு ஒரு சாப்டர் இருந்துச்சு அதில் லிமிட்ஸ் பற்றி நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி ஸோ அந்த லிமிட் வச்சு தான் நம்ம இங்கே கண்டினியூட்டி டிஃபைன் பண்ண போகிறோம் ஸோ கண்டினியூட்டி மீன்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கண்டினியூட்டி ஓகேவா ஸோ கிவன் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இல்லையான்னு செக் பண்ணுறது தான் கண்டினியூட்டி செக் பண்ணுறது ஸோ அதுக்காக நான் இங்கே ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 if x is less than or equal to 0 and f of x equal to 2 if x is greater than 0 ஓகேவா ஸோ the first function ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் கிராஃப் போட்டுக்கலாம் தென் இது கண்டினியூஸாக இல்லையான்னு செக் பண்ணலாம் ஸோ கிராஃப் எப்படி போடணும் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஓகேவா ஸோ திஸ் இஸ் 0 லெஸ் தென் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஓகேவா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 லெஸ் தென் வேல்யூஸ் இந்த சைடு வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸோ இந்த எல்லா வேல்யூஸ்க்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது நம்மளுக்கு 1 ஓகே ஸோ எல்லாமே இங்கே 1 போட்டாச்சு including 0 ஓகேவா x is less than or equal to 0 ஸோ 0க்கும் என்ன ஆன்சர் நம்மளுக்கு 1 தான் ஸோ இந்த கிராஃப் போட்டாச்சு தென் x is greater than 0 இருந்துச்சுன்னா 0க்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸ்க்கு f of x என்னது 2 ஸோ எல்லாமே 2 ஓகேவா இந்த சைடு இருக்கிற வேல்யூஸ்க்குலாம் f of x என்னது 2 ஸோ திஸ் இஸ் த கிராஃப் ஸோ இந்த கிராஃப்லேருந்து உங்களால் என்ன பார்க்க முடியுது யூ கான் ட்ரா த கிராஃப் விதவுட் லிஃப்டிங் யோர் பென் ஓகேவா ஸோ பென் எடுக்காமல் உங்களால் ஒரே ஒன் கோவில் உங்களால் இந்த கிராஃப் போட முடியாது இந்த இடத்துல நீங்கள் கிராஃப் பிரேக் ஆகுது ஓகேவா ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணி தென் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இது வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுது இட் இஸ் நாட் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஸோ திஸ் இஸ் த பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் கண்டினியூட்டி ஓகேவா if f is a continuous function then its graph can be drawn without lifting the pen ஓகேவா ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி ட்ரா பண்ண முடியல அதனால இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இல்லை பட் இது மட்டுமே போதாது உங்களுக்கு திஸ் இஸ் நாட் த மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன் ஸோ மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட்லாம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் மீன்ஸ் இங்கே 0 இருக்குது 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 0க்கு நம்ம எடுத்துகிட்டு வரோம் ஓகேவா இட் இஸ் கம்மிங் டு 0 ஓகேவா இட் இஸ் டெண்டிங் டு 0 from left hand side but it is not equal to 0 ஓகேவா 0 இல்லை but it is coming to 0 from the left hand side ஓகேவா அதுதான் left hand limit ஸோ அது எப்படி எழுதலாம் limit x tend to 0 minus means negative of 0 ஓகேவா மீன்ஸ் left hand side of 0 left hand side தான் நம்ம நெகட்டிவ்னு எழுதுகிறோம் 0 minus 0க்கு left hand side ஓகேவா அதுதான் 0 minus of the function f of x ஓகே ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்னதுன்னு பாருங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இந்த சைடு வந்தீங்கன்னா தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அட் -0.001 என்ன வரும் உங்களுக்கு இட் இஸ் 1 ஓகேவா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்கும் ஆன்சர் என்னது நம்மளுக்கு 1 கரெக்ட் தானே எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஸோ திஸ் வேல்யூ இஸ் லெஸ் தென் 0 தானே ஸோ லெஸ் தென் 0க்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 1 ஸோ இட் இஸ் 1 எழுதிக்கலாமா அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் எப்படி எழுதுவோம் லிமிட் x tend to 0 positive ஓகேவா ப்ளஸ் தட் இஸ் ரைட் ஹேண்ட் லிமிட்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து 0க்கு வருது லிமிட் ஓகேவா ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ 0க்கு வருது ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் சைடு ஸோ இட் இஸ் டெண்டிங் டு 0 பட் நாட் ஈக்குவல் டு 0 ஓகேவா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ திஸ் f of x that is இப்போ நம்ம ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம் 0.001 பாசிட்டிவ் ஓகேவா ஸோ பாசிட்டிவ் 0.001 இஸ் கிரேட்டர் தென் 0 ஸோ கிரேட்டர் தென் 0 வேல்யூஸ் என்னது f of x என்னது 2 ஓகேவா ஸோ திஸ் at this point very near point but it is not equal to 0 at this point the value of f of x is 2 ஓகேவா ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஆர் நாட் ஈக்குவல் ஸோ இந்த வேல்யூஸ் ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் எடுத்தேன் இந்த வேல்யூஸ் எந்த வேல்யூஸாக வேணாலும் இருக்கலாம் ஓகேவா இதை விட சின்ன வேல்யூஸாக கூட இருக்கலாம் ஸோ ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் எடுத்தேன் ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்குது நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் 1 அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் 2 விச் ஆர் நாட் ஈக்குவல் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட்டாக இருந்தால் தான் ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னு சொல்லுவோம் கரெக்ட் தானே ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் கண்டினியூஸ் at 0 ஓகேவா இட் இஸ் நாட் கண்டினியூஸ் at 0 at
x ஈக்குவல் டு 0 ஓகேவா. x ஈக்குவல் டு 0ல இது கண்டினியூஸ் கிடையாது. வேறு மிச்ச பாயிண்ட்ஸ்க்கு பாருங்கள், மிச்சம் எந்த பாயிண்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் -1 இங்கே வரும். இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் போத் ஆர் ஈக்குவல் ஓகேவா. ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஓகேவா. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் at -1 +1 or some other values ஓகேவா. ஈவன் -0.001 அந்த பாயிண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலாக வரும். ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் அட் திஸ் பாயிண்ட் ஓகேவா. ஸோ இன்னொரு விஷயம் நம்மளுக்கு இங்கே பார்க்கணும், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் மட்டுமே கண்டுபிடிச்சா போதுமா கண்டினியூட்டிக்கு? இல்லை ஓகேவா. அது நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் பார்க்கலாம். f(x) = 1 if x is not equal to 0 and f(x) = 2 if x is 0 ஓகேவா. ஸோ 0 பாயிண்டில் மட்டும் இதோட வேல்யூ என்னது 2 ஓகேவா. ஸோ 0 பாயிண்டில் மட்டும் வேல்யூ 2 போட்டுட்டேன். மிச்சம் எல்லா வேல்யூஸ்லேயும் ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது 1 ஓகேவா, எக்ஸெப்ட் 0. ஸோ இந்த கிராஃபும் உங்களால் லிஃப்ட் பண்ணாமல் ட்ரா பண்ண முடியாது. ஸோ இப்படி ட்ரா பண்ணணும், தென் இந்த பிளேஸில் லிஃப்ட் பண்ணி இங்கே பாயிண்ட் வைக்கணும், தென் இங்கேருந்து கிராஃப் போடணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். பட் இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அட் 0 என்ன வருது, left hand limit, that is limit x tend to 0 minus f of x என்னது, it is 1 ஓகேவா. 0 விட சின்ன நம்பருக்கு வேல்யூ என்னது 1 தான். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் x tend to 0 plus f of x, so it is also equal to 1 ஓகேவா. இங்கே சின்ன வேல்யூ ஏதாச்சும் எடுத்துக்கோங்க, 0.001 or 0.1 some any values ஓகேவா. ஸோ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு 1. ஸோ போத் left hand limit and right hand limit are equal, but still the function is not continuous ஓகேவா. ஸோ கண்டினியூட்டிக்கு இது வந்துட்டு நெசசரி கண்டிஷன், this should be equal is a necessary condition ஓகேவா. கண்டிப்பாக இருக்கணும், left hand limit and right hand limit should be equal, அது வந்துட்டு நம்மளுக்கு necessary condition, but it is not the sufficient condition. necessary and sufficient conditions already நீங்கள் படிச்சிருப்பீங்க. necessaryனா கண்டிப்பாக தேவை, பட் sufficientனா போதுமானதாக இல்லை ஓகேவா. இது மட்டுமே நம்மளுக்கு போதுமானதாக இல்லை for to define a continuous function. ஸோ என்னென்னு பார்க்கலாம். it is limit x tend to 0 minus f of x, that is left hand limit should be equal to right hand limit x tend to 0 plus f of x, and these both should be equal to f of 0 ஓகேவா. ஸோ இங்கே என்ன எடுக்கிறோமோ அந்த பாயிண்டில் எஃபோட வேல்யூ இருக்குல்ல, எஃப் ஃபங்க்ஷனோட வேல்யூ அதுவும் இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் ஓகேவா. பட் அட் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் 0 என்னது நம்மளுக்கு it is 2 and for left hand limit is 1 and right hand limit is 1. ஸோ இந்த மூணுமே ஈக்குவலாக இல்லை ஓகேவா. இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, பட் தீஸ் ஆர் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0. ஸோ இட் இஸ் நாட் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஓகேவா. ஸோ பாருங்கள், ஜென்ரல் டெஃபினேஷன் என்னது, அங்கே நம்ம 0க்கு பார்த்தோம். இது ஜென்ரல் டெஃபினேஷன். let f be a real function and c be a point in its domain ஓகேவா. டொமைனில் இருக்கிற ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு பாயிண்ட் c எடுத்துக்கிறோம். then f is continuous at c if the left hand limit at c, that is limit x tend to c minus f of x, this should be equal to limit x tend to c plus f of x, which should be equal to the function value at c ஓகேவா, f of c. ஸோ இந்த மூணுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா the function is called continuous at the point c ஓகேவா. ஸோ இந்த ரெண்டுமே, that is left hand limit and right hand limit ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இதை limit x tend to c f of xன்னு எழுதிக்கலாம் ஓகேவா. ஷார்ட்டாக நம்ம இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம ஜஸ்ட் லிமிட் x tend to c எழுதிக்கலாம். இதுலேயே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் போத் வந்துடுது. ஸோ இப்படி நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா. அண்ட் இதுலேருந்து எதுவுமே ஏதாச்சும் ஒன்று மேட்ச் ஆகலை, இல்லைனா எதுவுமே ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம என்ன சொல்வோம், த ஃபங்க்ஷன் இஸ் discontinuous at the point c ஓகேவா. இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா ஓகேவா, இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்வோம், f is discontinuous at c and c is a point of discontinuity of f ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிளில் என்ன பார்த்தோம், the f of x first one is at 0 ஓகேவா. ரெண்டு ஃபங்க்ஷனுமே discontinuous at 0, so 0 is called the point of discontinuity of f of x ஓகேவா. லாஸ்ட் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்ல நம்ம அதில். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் நம்பர் 1. check the continuity of the function given by f of x equal to 2x plus 3 at x equal to 1 ஓகேவா. ஸோ x equal to 1ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் f of 1 கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கலாம். ஸோ தட் இஸ் லிமிட் x tend to 1 minus ஓகேவா. தட் இஸ் the limit x is
டெண்டிங் டு 1 ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா, நெகட்டிவ் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 1க்கு வருது வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா, ஸோ அந்த நேரத்தில் என்ன இருக்கும், நம்ம இதை எப்படி எழுதுவோம், லாஸ்ட் கிளாஸஸில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி எழுதிக்கலாம், லிமிட் h டென் டு 0 எஃப் ஆஃப் 1 மைனஸ் h. ஓகேவா, இதோட மீனிங் என்னது, h வந்துட்டு ஒரு சின்ன நம்பர். ஓகேவா, இட் இஸ் டெண்டிங் டு 0, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 பட் இட் இஸ் க்ளோஸ் டு 0. ஓகேவா, ரொம்ப சின்ன நம்பர், இட் இஸ் க்ளோஸ் டு 0, அதுதான் h இஸ் டெண்டிங் டு 0. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 பட் இட் இஸ் க்ளோஸ் டு 0. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன வேல்யூவை நான் 1லேருந்து மைனஸ் பண்ணுறேன். ஓகேவா, 1 மைனஸ் h. 1 மைனஸ் h மீன்ஸ் நம்ம நம்பர் லைனில் இது 0, இது 1. ஓகேவா, ஸோ இந்த பாயிண்டில் தான் நம்ம டிஸ்கண்டினியூட்டி, தட் இஸ் கண்டினியூஸாக இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்டில் நான் என்ன பண்ணுறேன், 1 மைனஸ் h, ஒரு சின்ன 1லேருந்து ஒரு சின்ன வேல்யூவை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 1 மைனஸ் h எங்கே வரும், எங்கே வரும், இங்கே வரும் எனக்கு. ஓகேவா, ஸோ என்ன செக் பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வரும்போது இந்த இடத்துல எனக்கு வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன இருக்குது நான் செக் பண்ண போகிறேன். ஓகேவா, அதுதான் இதோட மீனிங். புரிஞ்சுதா, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் தானே செக் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் மீன்ஸ் 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வேல்யூ இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு when it is coming to 1. ஓகேவா, it is tending to 1. ஓகேவா, அதுதானே x is coming to 1 but it is not equal to 1. அந்த டைமில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, ஸோ அதுதான் இதோட மீனிங்கும் அதுதான். ஓகேவா, h is a very small number, it is very much equal to 0 but it is not really equal to 0. ஓகேவா, very close to 0ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற வேல்யூவை நான் 1லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வேல்யூ எனக்கு இங்கே வரும் பக்கத்தில். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது அதுதான் நான் இங்கே ஃபைன் பண்ண போகிறேன். ஓகேவா, அதுதான் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். கரெக்டாக புரிஞ்சுதா? ஸோ இங்கே பாருங்கள், இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். லிமிட் h டென் டு 0 எஃப் ஆஃப் 1 மைனஸ் h என்னது, இங்கே நம்மளுக்கு எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 3 காமனாக கொடுத்துட்டாங்க, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. ஸோ எஃப் ஆஃப் 1 மைனஸ் h இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு திஸ். ஓகேவா, ஸோ எக்ஸ்க்கு பதிலாக நான் 1 மைனஸ் h சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 into 1 minus h plus 3. புரிஞ்சுதா, இங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x plus 3 ஃபார் ஆல் த நம்பர்ஸ் இன் த டொமைன். ஓகேவா, ஃபார் ஆல் த வேல்யூஸ் இன் த டொமைன் ஆஃப் f. ஸோ 1 minus h இஸ் ஆல்சோ இன் த டொமைன். ஸோ நான் எக்ஸ்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், இங்கே 1 minus h. ஸோ இது சால்வ் பண்ணிக்கலாம். லிமிட் h டென் டு 0 2 minus 2h plus 3. ஓகேவா, ஸோ இங்கே h is tending to 0. ஓகேவா, ஸோ h is not equal to 0 but it is tending to 0. பட் நம்ம இங்கே லிமிட் சால்வ் பண்ணுறோம். ஸோ லிமிட் சால்வ் பண்ணும்போது ஹோட வேல்யூ நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இட் இஸ் வெரி க்ளோஸ் டு 0. ஓகேவா, ஸோ இங்கே லிமிட் சால்வ் பண்ணுறோம். லிமிட் இட் இஸ் கோயிங் டு 0. ஓகேவா, ஸோ எக்ஸ் இஸ் கோயிங் டு 0 மீன்ஸ் h நம்ம டேரெக்டாக 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ என்ன வரும், h 0 ஆயிரும், மிச்சம் இருக்கிற வேல்யூஸ் 2 + 3. ஓகேவா, இட் இஸ் ஈக்குவல் டு 5. புரிஞ்சுதா? ஸோ த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, 5 வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ண போகிறோம். லிமிட் எக்ஸ் டென் டு 1 +. ஓகேவா, தட் இஸ் லிமிட் இஸ் கம்மிங் டு 1 ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா, எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 1க்கு வருது. ஸோ அந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நான் h அதே மாதிரி ஒரு சின்ன வேல்யூ எடுத்துக்கிறேன். h இஸ் டெண்டிங் டு 0, h இஸ் வெரி க்ளோஸ் டு 0. ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூவை நான் 1ஓட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது எங்கே வரும், இட் இஸ் 0, இது 1. ஸோ ஒரு சின்ன வேல்யூ நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல வரும். ஓகேவா, சின்ன தட் இஸ் பக்கத்தில் வரும் ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி கிரேட்டர் தென் 0. ஓகேவா, ஸோ கிரேட்டர் தென் 0வாக இருக்கும், தட் இஸ் ரைட் ஹேண்ட் லிமிட். ஓகேவா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஓகேவா, இந்த வேல்யூ 1க்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம இதை ரைட் ஹேண்ட் லிமிட்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா வேல்யூஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 3 ஃபார் ஆல் த எக்ஸ். ஓகேவா, ஸோ இங்கேயும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், லிமிட் h டென் டு 0 எஃப் ஆஃப் 1 + h இஸ் 2x + 3. ஓகேவா, எக்ஸ்க்கு பிளேஸில் நம்ம 1 + h சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 2 into 1 + h plus 3. ஸோ இதையும் சால்வ் பண்ணிக்கலாம். லிமிட் h டென் டு 0 2 + 2h plus 3. ஓகேவா, ஸோ இது என்னாகும், லிமிட் h டென் டு 0 ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லிமிட்டில் நம்ம சால்வ் பண்ணுறோம், அதனால ஹோட வேல்யூ நம்ம டேரெக்டாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 2 + 3 இட் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் 5 வந்துருச்சு. இப்போது என்ன பார்க்கணும், எஃப் ஆஃப் 1 என்னென்னு செக் பண்ணணும். ஸோ இட் இஸ் 2x + 3. ஸோ 2 into 1 + 3. ஓகேவா, எக்ஸ் பிளேஸில் நான் 1 போட்டுட்டேன். ஸோ அகெயின் 2 + 3 இஸ் 5. ஸோ என்ன வந்துருச்சு, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் தட் இஸ் லிமிட் எக்ஸ் டென் டு 0 minus equal to 1 minus is equal to limit x tend to 1 plus equal to f of
1 ஓகேவா இங்கே f of x and f of x புரிஞ்சுதா ஸோ this limits are equal so the function is continuous at x equal to 1 பட் நீங்கள் பார்க்கலாம் புக்கில் ரொம்ப சிம்பிளாக ரெண்டே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இவ்வளோ லென்த்தியாக பண்ணணும்னு தேவையில்லை நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இவ்வளோ சொன்னேன் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க f of x equal to 2x plus 3 ஓகேவா ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன்ஸாக இல்லை டிஃப்ரெண்ட்டாக இல்லை உங்களுக்கு எல்லா வேல்யூஸ்க்குமே 2x plus 3 தான் ஸோ இந்த மாதிரி வந்தாலே நீங்கள் ஒரே லிமிட் எடுத்துக்கலாம் தட் இஸ் லிமிட் x டென் to 1 எடுத்துக்கலாம் டேரெக்டாக 1 மைனஸ் அண்ட் 1 ப்ளஸ்னு தனித்தனியாக எடுக்க தேவையில்லை லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே லிமிட்டாக எடுத்துக்கலாம் ஆஃப் f of x டேரெக்டாக சால்வ் பண்ணலாம் ஓகேவா ஸோ இதை டேரெக்டாக சால்வ் பண்ணிட்டாங்க லிமிட் x டென் to 1 2x plus 3 f of x ஓட வேல்யூ 2x plus 3 and x is tending to 1 means x is very close to 1 so லிமிட் எடுக்கிறோம் ஸோ அதனால் எக்ஸோட வேல்யூ நம்ம டேரெக்டாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸோ 2 into 1 plus 3 is 5 that is limit of the function is 5 ஓகேவா that is both left hand limit and right hand limit are equal and it is equal to 5 and f of 1 is also equal to 5 so both are equal so it is continuous at the point x equal to 1 ஓகேவா டேரெக்டாக சால்வ் பண்ணியிருக்காங்க ஸோ கொஷின் வரப்போகிற மார்க்ஸ் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எவ்வளோ லென்த்தியாக வரணும்னு சொல்லிட்டு ஆன்சர் ஸோ இது 1 மார்க் 2 மார்க்கு இந்த மாதிரி எழுதிக்கலாம் பட் அதை விட அதிகமான மார்க் வந்துருச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணணும் ஓகேவா அண்ட் இந்த மாதிரி சிம்பிளாக கொஷின்ஸ் கண்டிப்பாக வராது ஓகேவா இன்னும் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸில் ஸோ அந்த மாதிரி தான் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் நம்பர் 3 எக்ஸாம்பிள் 2 ஈஸியாக தான் இருக்குது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஸோ f of x equal to mod x எங்கே செக் பண்ணணும் at the point x equal to 0ல செக் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் x equal to 0ல ஃபங்க்ஷன் டிஃபைன்டாக இருக்கான்னு பார்க்கலாம் ஓகேவா டிஃபைன்டாக இருக்கணும் அண்ட் இட்ஸ் வேல்யூ ஷுட் பி ஈக்குவல் டு போத் த லிமிட் வேல்யூஸ் ஓகேவா ஸோ x equal to 0ல ஃபங்க்ஷன் வேல்யூ இஸ் டிஃபைன்டு ஓகேவா x equal to 0 பாருங்கள் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ல ஃபங்க்ஷன் வேல்யூ இஸ் டிஃபைன்ட் ஓகேவா ஸோ என்ன வேல்யூ f of 0 equal to if x is equal to 0 இருந்துச்சுன்னா f of x equal to x ஓகேவா ஸோ f of 0 equal to 0 புரிஞ்சுதா ஸோ திஸ் இஸ் f of 0 வந்துருச்சு இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் போடலாம் ஓகேவா லிமிட் x டென் to 0 மைனஸ் f of x லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எப்படி போட்டுக்கலாம் லிமிட் h டென் to 0 f of 0 மைனஸ் h ஓகேவா ஸோ 0லேருந்து ஒரு சின்ன வேல்யூ நான் மைனஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அது எனக்கு எங்கே போயிடுது லெஃப்ட் சைடில் போயிடுது ஸோ இட் இஸ் த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஆஃப் 0 ஓகேவா ஸோ 0 விட ஒரு சின்ன நம்பர் கரெக்ட் தானே 0 மைனஸ் h மீன்ஸ் 0 விட சின்ன நம்பர் தான் அது 0 மைனஸ் h எங்கே வரும் 0 எங்கே இருக்குன்னா 0 மைனஸ் h லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும் ஸோ இது டெஃபினெட்லி 0 விட ஒரு சின்ன நம்பர் ஸோ லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா வேல்யூ என்னது எனக்கு மைனஸ் எக்ஸ் ஓகேவா ஸோ இந்த வேல்யூ நான் போடணும் இங்கே ஸோ லிமிட் h டென் to 0 f of 0 மைனஸ் h இஸ் மைனஸ் ஆஃப் 0 மைனஸ் h ஓகேவா புரிஞ்சுதா ஓகேவா f of x equal to minus x so f of 0 minus h is minus xக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ இப்போது இது சால்வ் பண்ணிக்கலாம் லிமிட் h டென் to 0 ஸோ இது மைனஸ் 0 ப்ளஸ் h ஓகே ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹோட வேல்யூ டெண்டிங் to 0 ஸோ நம்ம லிமிட்டில் இங்கே ஈக்குவல் to 0ன்னு எடுத்துக்கலாம் ஸோ மைனஸ் 0 ப்ளஸ் 0 இஸ் 0 ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன வந்துருச்சு உங்களுக்கு 0 வந்துருச்சு நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் போடலாம் லிமிட் x டென் to 0 plus f of x இதை எப்படி எழுதிக்கலாம் லிமிட் h டென் to 0 f of 0 plus h ஓகேவா ஒரு சின்ன நம்பரை நான் ஆட் பண்ணுறேன் 0ஓட ஸோ இது எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்துடும் ஸோ the limit is coming from right hand side towards x ஓகேவா ஸோ இதோட வேல்யூ என்ன வரும் லிமிட் h டென் to 0 ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 0ஓட பெரிய நம்பர் ஓகேவா இட் இஸ் கிரேட்டர் தென் 0 ஸோ the value of function is x ஓகேவா f of x is x so f of 0 plus h is 0 plus h okay so again h is tending to 0 so h oda value 0 போட்டுக்கிறேன் so answer is 0 so பாருங்க f of 0 0 வந்துருச்சு left hand limit 0 right hand limit 0 so the function is continuous at the point 0 okay so clear-ஆ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் so அவ்வளவுதான் so next examples-லாம் ஈஸியா தான் இருக்கு நீங்க பாருங்க bookல சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க ஓகேவா so அதே மாதிரி தான் இருக்கு so next definition பாருங்க
a real function f is said to be continuous if it is continuous at every point in the domain of f. ஓகேவா? ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சுட்டு இருந்தோம்? கண்டினியூஸ் அட் அ பாயிண்ட் படித்தோம். இங்கே நம்ம டோட்டலி கண்டினியூஸ் எப்போ சொல்லுவோம்? இஃப் இட் இஸ் கண்டினியூஸ் அட் எவ்ரி பாயிண்ட். ஓகேவா? டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்லையும் கண்டினியூஸாக இருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆன் த க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b. ஓகேவா? ஸோ இந்த a, b மட்டும்தான் f ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ இட் ஷுட் பி கண்டினியூஸ் அட் எவ்ரி பாயிண்ட் in the domain. ஓகேவா? in the interval a, b including a and b. ஓகேவா? க்ளோஸ் ப்ராக்கெட்டாக இருக்கிறதுனால a and bலையும் கண்டினியூஸாக இருக்கணும். ஓகே, ஸோ ஏல கண்டினியூஸாக இருக்கணும் மீன்ஸ் f of a should be equal to what? Limit from the right hand side, that is right hand limit x tend to a plus f of x. ஓகேவா? இங்கே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வராது பிகாஸ் ஏக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸ்க்கு f ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் இல்லை. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இந்த இடத்துல f ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் இல்லை, ஓன்லி ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும்தான் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகுது. ஸோ த வேல்யூ ஆஃப் f of a should be equal to the right hand limit of f of x, okay, of a. ஸோ புரிஞ்சுதா? அதே மாதிரி b கண்டினியூஸ், bயில் f of x கண்டினியூஸாக இருக்கணும்னா என்ன இருக்கணும்? f of b should be equal to the left hand limit of b. ஓகேவா? x tend to b minus f of x because right hand limit இங்கே டிஃபைன்ட் ஆகலை, only left hand limit is defined. ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடில் எந்த வேல்யூஸ்க்குமே f ஃபங்க்ஷன் டிஃபைன்டாக இல்லை. ஸோ only left hand limit எடுப்போம் and f of b எடுப்போம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம டொமைன் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம கண்டினியூட்டி டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? only f ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் தான் டிஃபைன் ஆயிருக்கு. f is defined only at the point a இருந்துச்சுன்னா it is continuous. ஓகேவா? it is continuous function at a. ஓகேவா? ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் வராது, ரைட் ஹேண்ட் லிமிட்டும் வராது பிகாஸ் இதுக்கு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற வேல்யூஸில் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் இல்லை அண்ட் ரைட் ஹேண்டில் இருக்கிற வேல்யூஸ்க்கு ஃபங்க்ஷன் டிஃபைன்டாக இல்லை, ஒன்லி இட் இஸ் டிஃபைன்ட் அட் த வேல்யூ a. ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் ஒன்லி. ஓகேவா? ஸோ எவ்வளோ நம்மளுக்கு டொமைன் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம கண்டினியூட்டியோட டெஃபினேஷன் பார்ப்போம் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்குது அண்ட் எக்ஸசைஸ்லேயும் கொஷின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் எல்லா கொஷின்ஸுமே சால்வ் பண்ணிட்டு இருந்தேன்னா டைம் பார்த்தாது. எக்ஸாம்பிள்ஸில் இருக்கிற கொஷின்ஸில் நீங்கள் பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அண்ட் எக்ஸசைஸ்க்கு போகலாம். ஸோ அந்த கொஷின்ஸ் உங்களுக்கு பார்க்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் கொஷின்ஸில் அதுவும் கிளியர் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சேம் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸசைஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் தியரம் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் f and g are two real functions continuous at a real number c. ஓகேவா? ரெண்டு real functions ரெண்டுமே continuous functions at a real number c. ஓகேவா? f is continuous at c and g is continuous at c. அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? f plus g is continuous at c. ஓகேவா? f plus g ஃபங்க்ஷன் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும்ல, f plus g, that is also continuous at c. and f minus g is continuous, f into g is continuous at c and f divided by g is also continuous at c. okay va? Provided g of c is not equal to 0. okay va? g of c 0 இருந்துச்சுனா இது infinity ஆயிரும். okay va? அந்த function infinity ஆயிரும். so அது possible இல்ல, அதனால g of c வந்துட்டு 0 இருக்க கூடாது. அந்த மாதிரி கேஸ்ல f divided by g is also continuous at c. புரிஞ்சுதா? so இது வந்துட்டு algebra of continuous functions. continuous functions நம்ம add, multiply, subtract என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம், அதுவும் கண்டினியூஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. புரிஞ்சுதா? ஸோ இது வச்சு நம்ம கொஷின்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் நம்பர் 17, f of x equal to sin x. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ sin xோட டொமைன் என்னது நம்மளுக்கு r. ஸோ ஹோல் டொமைனில், தட் இஸ் ஹோல் ரியல் நம்பர்ஸ்க்கு இது கண்டினியூஸான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 0க்கு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவங்க டேரெக்டாக 0க்கு எழுதிட்டாங்க. எதுக்குன்னா நம்மளுக்கு கிராஃப் பார்த்தாலே தெரியுது, இட் இஸ் அ கண்டினியூஸ் கிராஃப். ஓகேவா? கிராஃப் பார்த்தா என்ன தெரியுது? இட் இஸ் கண்டினியூஸ் கிராஃப் அண்ட் இட் இஸ் கண்டினியூஸ் அட் 0. ஸோ என்ன எடுத்திருக்காங்க? டைரக்ட்லி என்ன எடுத்திருக்காங்க? லிமிட் x tend to 0 f of x equal to 0ன்னு எடுத்துட்டாங்க. ஓகேவா? தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இது தேவையில்லை, பட் ஸ்டில் சால்வ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எப்படி பண்ணுவோம்? லிமிட் x tend to 0 minus f of x. அது எப்படி எடுப்போம்? h tend to 0 f of 0 minus h. ஓகேவா? ஸோ h ஒரு சின்ன வேல்யூ, அது நம்ம 0லேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ அது எங்கே வரும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். ஸோ எல்லா ஃபங்க்ஷன் வேல்யூஸுமே என்னது? sin x தான். ஸோ எக்ஸ்க்கு பதிலாக நம்ம 0 மைனஸ் h சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். h is tending to 0, ஸோ ஹோட வேல்யூ நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 0 minus 0 is 0, ஸோ sin 0 is 0. ஸோ LHS, தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன வருது நம்மளுக்கு?
0 வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு 0 வரும். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் எடுத்திருக்காங்க கொஷனில் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அண்ட் நம்மளுக்கு தெரியும் எஃப் ஆஃப் 0 தட் இஸ் சைன் 0 இஸ் ஆல்சோ 0. ஸோ என்ன தெரியுது நம்மளுக்கு, லிமிட் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் போத் த லிமிட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0. therefore it is continuous at 0. பட் இது அவங்க எடுக்கல, இது மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா? தட் இஸ் போத் த லிமிட்ஸ் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திருக்காங்க. இது வச்சு தான் மீதி இருக்கிற எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கும் சால்வ் பண்ணுறாங்க. ஓகேவா? அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். லெட் சி பி அ ரியல் நம்பர். நம்ம எல்லா ரியல் நம்பருக்கும் சால்வ் பண்ணணும். ஸோ ரேண்டமாக ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கிறோம் சின்னு சொல்லிட்டு. அண்ட் என்ன எழுதுகிறோம், புட் எக்ஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஹெச். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ நான் சி ப்ளஸ் ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும் எக்ஸோட வேல்யூ சிக்கு போகும்போது ஹெச்சோட வேல்யூ எங்கே போகும், 0க்கு போகும். கரெக்ட் தானே? ஹெச் 0 ஆச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு சி ஆயிரும். ஸோ இஃப் எக்ஸ் டென் டு சி தென் ஹெச் டென் டு 0. கரெக்டாக? எக்ஸோட வேல்யூ சி ஆச்சுன்னா ஹெச்சோட வேல்யூ என்னாகும், ஆட்டோமேட்டிக்லி 0 ஆயிரும். கரெக்டாக? எக்ஸ் ஈக்குவல் டு சினா ஹெச் என்னது ஈக்குவல் டு 0 தான். பட் இங்கே ஓன்லி டெண்டிங் டு எடுக்கிறோம். இட் இஸ் நாட் ஈக்குவல் பட் இட் இஸ் க்ளோஸ், வெரி க்ளோஸ் டு தட் வேல்யூ. ஓகேவா? வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு சி அண்ட் வேல்யூ ஆஃப் ஹெச் இஸ் வெரி க்ளோஸ் டு 0. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே சைமல்டேனியஸ்லி நடக்கும். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ சிக்கு போச்சுன்னா ஹெச்சோட வேல்யூ 0க்கு போகும். ஸோ இதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இங்கே. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் நம்ம சேமாகவே எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரே ஃபங்க்ஷன், அதாவது சைன் எக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கலாம். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஃபங்க்ஷன் ஸ்ப்ளிட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் எக்ஸ் லெஸ் தென் 0க்கு ஒரு வேல்யூ, எக்ஸ் கிரேட்டர் தென் 0க்கு ஒரு வேல்யூ, அந்த மாதிரி ஸ்ப்ளிட்டடாக கொடுத்துருந்தா தான் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் தனித்தனியாக சால்வ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரே லிமிட்டாக சால்வ் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் லிமிட் எக்ஸ் டென் டு சி. ஓகேவா? எட் சிக்கு நம்ம சால்வ் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் சியான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ லிமிட் எக்ஸ் டென் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நான் சொன்ன மாதிரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ போட்டுக்கலாம். லிமிட் எக்ஸ் டென் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, சைன் எக்ஸ். தென் லிமிட் எக்ஸ் டென் டு சி மீன்ஸ் ஹெச் டென் டு 0. கரெக்ட் தானே? ஹெச் டென் டு 0 அண்ட் எக்ஸோட வேல்யூ இங்கே என்னது, சைன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது சி ப்ளஸ் ஹெச். ஓகேவா? ஸோ எக்ஸ் டென் டு சிக்கு பதிலாக நான் ஹெச் டென் டு 0ன்னு எழுதிக்கலாம். புரிஞ்சுதா? இது ரெண்டும் சேம் மீனிங் தான். பிகாஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஹெச்னு நம்ம எடுக்கிறோம். ஸோ ஹெச் 0க்கு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி எக்ஸ் எங்கே போகும், சிக்கு போயிடும். ஸோ அதுதான் நம்ம டேரெக்டாக எடுத்துக்கிறோம். இது எதுக்காக பண்ணுறோன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வேணும், சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா வேணும். அதுக்காக நம்ம இதில் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ என்ன ஃபார்முலா வந்துருச்சு, சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா வந்துருச்சு. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். லிமிட் ஹெச் டென் டு 0 சைன் ஏ ப்ளஸ் பி இஸ் sin A cos B plus cos A sin B. ஓகேவா? இந்த ஃபார்முலாவா? நெக்ஸ்ட் பாருங்கள், தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் லிமிட்டை. ஓகேவா? லிமிட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எஃப் ப்ளஸ் ஜி ஃபங்க்ஷன். ஸோ இதை எஃப் ப்ளஸ் ஜியை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? லிமிட் ஹெச் டென் டு 0 sin C cos H ப்ளஸ் லிமிட் ஹெச் டென் டு 0 cos C sin H. இது நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிமிட்ஸ் லாஸ்ட் இயர் லிமிட்ஸ் படிக்கும் போது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிமிட்ஸில் படிச்சிருப்பீங்க. லிமிட் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் லிமிட் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இது அங்கேருந்து வருது. லிமிட் ஆஃப் எஃப் ப்ளஸ் ஜி ஈக்குவல் டு லிமிட் எஃப் ப்ளஸ் லிமிட் ஜி. ஓகேவா? இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிமிட்ஸ் லாஸ்ட் இயர் பாருங்கள், அதில் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஹெச்சோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். h is going to 0, h is tending to 0, so h is very close to 0. ஸோ நம்ம இங்கே டேரெக்ட்லி h 0வாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன எழுதுகிறோம், sin C cos 0 ப்ளஸ் cos C sin 0. ஓகேவா? ஸோ cos 0 is 1, ஸோ sin C into 1 plus cos C into sin 0 is 0. So this becomes 0 and the answer is sin C. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ லிமிட் வேல்யூ என்ன வந்துருச்சு, லிமிட் எக்ஸ் டென் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் சைன் சி. நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் நெக்ஸ்ட், எஃப் ஆஃப் சி ஃபைன் பண்ணணும். எஃப் ஆஃப் சி மீன்ஸ் சைன் சி. ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது சைன் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் சி இஸ் சைன் சி. ஸோ இதுவும் சைன் சி அண்ட் த லிமிட் இஸ் ஆல்சோ சைன் சி. ஸோ போத் ஆர் ஈக்குவல். ஓகேவா? லிமிட் எக்ஸ் டென் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி. புரிஞ்சுதா? இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டியோட டெஃபினேஷன். இது தானே,
if this is equal the function is continuous at c and நம்ம c வந்துட்டு ஒரு random real number எடுத்திருக்கோம். so every real numberக்கு இது continuous function. so இதே மாதிரி ஒரு similar explanation நீங்கள் cos functionக்கும் கொடுக்கலாம். cos functionும் இதே மாதிரி proof பண்ணா cos is also continuous function. அதுவும் graph போட்டாலே நம்மளுக்கு தெரியுது both are continuous functions. ஓகேவா? so next பாருங்க example number 18 f of x equal to tan x. so tan x எப்படி எழுதிக்கலாம் நம்ம sin x by cos x and நம்ம இப்போ என்ன பார்த்தோம் sin x is continuous and cos x is also continuous. so நம்மளோட property நம்ம பார்த்தோம்ல if f is a continuous function and g is a continuous function then f by g is also continuous. அதுபடி பார்த்தா நம்மளுக்கு tan x is also continuous function. ஓகேவா? tan x is continuous. பட் நீங்கள் சொல்லலாம் இதோட graph continuous-ஆ இல்லை, then how can you say that it is a continuous function? ஓகேவா? graph continuous-ஆ இல்லை because எந்தெந்த இடத்துல discontinuity ஆகுதோ ஓகேவா இந்த பாயிண்ட்ஸில் that is pi by 2 minus pi by 2 minus 3 pi by 2 or 3 pi by 2 இந்த இடத்துல உங்களுக்கு discontinuity ஆகுது. பட் இந்த இடத்துல உங்களுக்கு graph the function is not defined. function வந்துட்டு defined-ஏ இல்லை இந்த பாயிண்ட்ஸில். ஓகேவா? ஸோ ப்ராப்பர்ட்டியில் கூட நம்மளுக்கு அதான் சொல்லியிருக்காங்க f by g is continuous for if g of x is not equal to 0 or g of c is not equal to 0. ஓகேவா? g of c வந்துட்டு அந்த பாயிண்ட்க்கு not equal to 0-ஆக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பாயிண்டில் தான் டிஃபைன்டாக இருக்கும். ஸோ tan x is not defined at the point where cos x is 0. ஓகேவா? இங்கே g என்னது cos x. cos x எப்போ 0-ஆக இருக்கும்? cos x is 0 if x equal to 2n plus 1 pi by 2. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸில் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு டிஃபைன்டே ஆகுது பிகாஸ் சம்திங் பை 0 இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ பாருங்கள் இன்ஃபினிட்டிக்கு போகுது, பை பை 2ல் இன்ஃபினிட்டிக்கு போகுது, 3 பை பை 2ல் இன்ஃபினிட்டிக்கு போகுது, அதே மாதிரி மைனஸ் பை பை 2ல் இன்ஃபினிட்டிக்கு போகுது. ஸோ இந்த கிராஃப் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸில் டிஃபைன்டே இல்லை. ஸோ நம்ம அந்த பாயிண்ட்ஸ்க்கு செக் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ மிச்சம் இருக்கிற பாயிண்ட்ஸில் பாருங்கள், மிச்சம் எந்த பாயிண்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க 2n plus 1 pi by 2 தவிர மிச்சம் எந்த பாயிண்ட்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க, அதிலெல்லாம் உங்களுக்கு கிராஃப் கண்டினியூஸாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அதுதான் நான் சொன்னேன், கிராஃப் வச்சு மட்டும் நம்மளால் சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் அ மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன். கிராஃப் வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். பட் இந்த கிராஃப் வச்சு நீங்கள் கண்ணை மூடிட்டு இட் இஸ் நாட் கண்டினியூஸ்னு சொல்ல முடியாது பிகாஸ் tan x இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அண்ட் tan x இஸ் நாட் டிஃபைன்ட் அட் தீஸ் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி cot x என்னது? cot x இஸ் cos x by sin x. So this function is also a continuous function because cos and sin are continuous. So f and g is continuous, then f divided by g is also continuous given that g of the function g is not 0. So in the function எப்போ 0 ஆகும்? sin x எப்போ 0 ஆகும்? sin x equal to 0 if x equal to n pi. ஓகேவா? So n pi valuesலலாம் cot function not defined. மீதி எல்லா வேல்யூஸ்க்கும் it is continuous function. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கண்டினியூஸ் தட் த அல்ஜிப்ரா ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகும். தட் இஸ் எஃப் ப்ளஸ் ஜி, எஃப் மைனஸ் ஜி, எஃப் டிவைட் பை ஜி, இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு யூஸ் ஆகும். இன்னும் நிறைய கொஷின்ஸ்க்கு யூஸ் ஆகும், அதை நம்ம பார்க்கலாம் எக்ஸசைஸில். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தியரம் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் அண்ட் ஜி ஆர் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் ஜி இஸ் டிஃபைன்ட் அட் சி. ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் ஜி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரில் படிச்சிருக்கோம் காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம். So composite function is defined at the point C if g is continuous at C and f is continuous at g of C, then f of g is continuous at C. ஓகேவா? ஸோ இதோட மீனிங் என்னன்னு நம்ம இந்த டயக்ராம் வழியாக பார்க்கலாம். இந்த டயக்ராம் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு a set b c. ஓகேவா? g is a function from a to b, f is a function from b to c. ஓகேவா? இங்கே எல்லாமே ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. f and g are real valued functions means ரெண்டுக்குமே என்னது ரேஞ்ச் என்னது நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ் தான் ரேஞ்ச். ஓகேவா? f and gக்கு both have the range as real numbers. ஓகேவா? ஸோ இங்கே நான் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஏபிசி. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. பட் இங்கே இந்த சாப்டரில் எல்லாமே நம்ம ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ் தான் பண்ணுறோம். ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ் மீன்ஸ் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், c வந்துட்டு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது and g of x is a point, sorry g of c is a point here. ஓகேவா? g function c என்ன பண்ணுது? g function takes the point c to g of c. ஓகேவா? இங்கே எடுத்துகிட்டு வருதா? கரெக்டாக
g of c இங்கே இருக்கும் and f function takes the point g of c to the point f of g of c. புரிஞ்சுதா? ஸோ g வந்துட்டு continuous at c இருக்கணும். கரெக்டா? g should be continuous at c and f is continuous at g of c. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? f of g is continuous at c. f of g is a function from a to direct c. ஓகேவா? ஸோ cலேருந்து டைரெக்டாக f of g of cக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ புரிஞ்சுதா? காம்போசிட் மீன்ஸ் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன்ஸுமே கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அந்த காம்போசிட் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸாக இருக்கும். பட் கண்டினியூஸ் எந்த இடத்துல இருக்கணும் அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட். ஓகேவா? g எதில் கண்டினியூஸாக இருக்கணும்? at some point and f should be continuous at the function value of that point. ஓகேவா? g of cல இருக்கணும். ஓகேவா? at the g function value of that point c, that is g of c, அதில் தான் f கண்டினியூஸாக இருக்கணும். ஸோ it should be continuous at g of c. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா then f of g, that is f composition g, is continuous at the point c. புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அதில் உங்களுக்கு கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 19 பாருங்கள். f of x equal to sin x square. ஓகேவா? ஸோ இது ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். g of x equal to sin x and h of x equal to x square and f of x எப்படி எழுதலாம்? g composition h. ஓகேவா? ஸோ g composition h எப்படி எழுதுகிறோம்? g of h of x. இங்கே பாருங்கள், இது ஈக்குவலானு செக் பண்ணிக்கோங்க. g of h of x. ஓகேவா? நீங்கள் மாற்றி எழுதிடக்கூடாது, எப்போவுமே கரெக்டாக எழுதுங்க. ஸோ இது நம்ம எப்படி எழுதுவோம்? g of something. ஓகேவா? ஸோ g of x is sin x, g of x is sin x. Here g of h of x is sin h of x. கரெக்டா? புரிஞ்சுதா? g of x is sin x. இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் வருது. ஸோ இங்கே h of x இருக்குது, xக்கு பதிலாக h of x இருக்குது. ஸோ நான் எப்படி எழுதுகிறேன்? g of x is sin x. ஓகேவா? ஸோ g of h of x is sin h of x and h of x is what? x square. ஓகேவா? ஸோ sin x square. புரிஞ்சுதா? ஸோ f of x வந்துருச்சா உங்களுக்கு? புரிஞ்சுதா? ஸோ f of x எப்படி எழுதிக்கலாம்? g of h, where g of x equal to sin x and h of x equal to x square. ஓகேவா? ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் கண்டினியூட்டி செக் பண்ணணும். கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்கு போத் ஃபங்க்ஷன்ஸாக கண்டினியூஸ் நம்மளுக்கு தெரியும். சைன் ஃபங்க்ஷன் இப்போ தான் பார்த்தோம் கண்டினியூஸ். அண்ட் h of x, x square. x squareோட கிராஃப் எப்படி வரும்? இப்படி வரும் இல்லையா? பேரபோலா. ஸோ இதுவும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம், சால்வ் பண்ணி பாருங்கள். கொஷனில் வரும்போது, எக்ஸாமில் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணி செக் பண்ணணும். ஓகேவா? ரெண்டுமே கண்டினியூஸானு செக் பண்ணணும். ஸோ இப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், எதில் கண்டினியூஸாக இருக்கணும் நம்ம இப்போ செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் h of x ஷுட் பி கண்டினியூஸ் அட் எவ்ரி ரியல் நம்பர். ஓகேவா? எல்லாத்துக்குமே நம்ம செக் பண்ணுறோம். ஸோ எவ்ரி ரியல் நம்பருக்கு h of x கண்டினியூஸாக இருக்கணும். ஸோ எஸ், x square is continuous for all real numbers. ஓகேவா? So it is defined for all real numbers and the graph is continuous. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். For all real numbers it is continuous. ஓகேவா? And sin x, that is g of x, should be continuous for h of x. ஓகேவா? at the point of h of x. ஒரு பாயிண்ட்க்கு நம்ம செக் பண்ணுறோம். For example h of c, for example h should be continuous at the point c. ஓகேவா? So h of c வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். And the g function should be continuous at h of c. ஓகேவா? ஸோ h of cயும் ஒரு ரியல் நம்பர் தானே? கரெக்டாக? h of c ஒரு ரியல் நம்பர் தான் வரும். அண்ட் sin x ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு இட் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஆல் ரியல் நம்பர்ஸ். இதோட டொமைன் என்னது? உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ் தான். ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஆல் ரியல் நம்பர்ஸ். ஸோ இட் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ் ஆன் h of c ஃபார் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் c. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் h is continuous for all values of c, that is for all real numbers it is continuous. And the g of x function, that is sin function, is continuous for every value of h of c for every real number. Okay, real number c. Therefore both the functions are continuous, therefore their composition is also continuous, therefore f of x is continuous function. Okay, sin x square is a continuous function. So இப்படி தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே தனித்தனியாக கண்டுபிடிச்சி தென் அதோட எந்த பிளேஸில் கண்டினியூஸ் ஆகணும்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் காம்போசிட் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக ப்ரூஃப் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் நம்பர் 20. f of x equal to modulus of 1 minus x plus modulus x. ஓகேவா? ஸோ இதுவும் லாஸ்ட் கொஷின் மாதிரியே தான். இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ரெண்டு ஃபங்க்ஷன்ஸோட காம்போசிஷனாக எழுதிக்கலாம். வேர் g of x equal to உள்ள டேர்ம் எடுத்துக்கிட்டால் 1 minus x plus modulus of x
and h of x equal to modulus of x. ஓகேவா? ஸோ f of x எப்படி எழுதிக்கலாம் நம்ம h of g of x, that is h composition g ன்னு எழுதிக்கலாம், and this is equal to h of g of x. ஓகேவா? ஸோ இதோட மீனிங் என்னது, நம்ம இதுக்கு ட்ரூவான்னு சால்வ் பண்ணிக்கலாம். இது நம்ம பண்ண தேவையில்லை, பட் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு, செல்ஃப் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ h எப்படி வச்சுக்கிறேன், g of x is what, 1 minus x plus modulus x. ஓகேவா? So h of x is what, modulus of x. So h of this thing is modulus of the whole thing. Okay va? So modulus of 1 minus x plus modulus of x. Okay va? So இது ரெண்டு வேஸ்ல செக் பண்ணலாம். லாஸ்ட் क्वेश्चन நம்ம வேற மாதிரி பண்ணோம், இந்த क्वेश्चन வேற மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே வா? ஸோ இந்த மாதிரி செக் பண்ணோம். நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் சாப்டரில் இந்த மாதிரி தான் செக் பண்ணுவோம், பட் இன்னொரு வேவும் செக் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், h of g of x. ஸோ h of x is modulus of x. ஸோ h of g of x is, நான் இங்கேருந்து எழுதிக்கிறேன், h of g of x is what, h of x is modulus x. So h of g of x is modulus of g of x. So g of x is what, modulus குள்ளே வச்சுக்கலாம், 1 minus x plus modulus x. புரிஞ்சுதா? ஸோ g of x ஓட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். ஸோ ரெண்டு வேவும் நம்மளுக்கு கரெக்ட் தான். நம்ம எழுதியிருக்கிறது f of x equal to h of g of xன்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதோட கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், g of x கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா, ஃபர்ஸ்ட் h of x பார்த்துக்கலாம். h of x is modulus of x. ஸோ இதில் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் நம்ம. ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் லாஸ்ட் 7th எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சால்வ் பண்ணலை, பட் புக்கில் இருக்குது. ஓகேவா? நம்ம at 0 மட்டும் செக் பண்ணோம் மாடுலஸ் ஃபங்க்ஷனுக்கு, பட் at ஆல் த ரியல் நம்பர்ஸ் நம்ம செக் பண்ணலை. ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், புக்கில் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அண்ட் g of x is an addition of a polynomial function and a modulus function. ஓகேவா? இது polynomial function 1 plus x. ஓகேவா? and 1 minus x is polynomial function and this is a modulus function. ஸோ ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு again is continuous கிடைக்கும். ஓகேவா? polynomial is continuous, modulus is continuous, so it is a continuous function. So h of x is continuous, g of x is continuous, and நம்ம ஒரு பாயிண்டில் செக் பண்ண தேவையில்லை, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது எல்லா ரியல் நம்பர்ஸ்க்குமே இது கண்டினியூஸ் அண்ட் இதுவும் ஃபார் ஆல் ரியல் நம்பர்ஸ் கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு g of x வந்துட்டு என்ன ஆன்சர் வந்தாலும் அது ஒரு ரியல் நம்பராக தான் வரும். ஓகேவா? பிகாஸ் போத் ஆர் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ g of x வந்துட்டு ரியல் நம்பராக தான் வரும். ஸோ h is continuous at every real number, so it is continuous at every point of g of x. ஓகேவா? and g of x is continuous at every point of x. So both are continuous functions. So h of g is also continuous function, which implies that f of x is also a continuous function. This is a continuous function. புரிஞ்சுதா? ஸோ இன்ட்ரோடக்ஷனில் அவ்வளோதான், உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் சால்வ் பண்ணலை, பிகாஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அண்ட் எக்ஸசைஸும் ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேசிக்ஸ்லாம் கண்டிப்பாக படிங்க. டேரெக்டாக நீங்கள் கொஷின் சால்வ் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் ஞாபகம் இருக்கும், பட் எக்ஸாமில் போய் உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி அந்த ஸ்டெப் வந்துச்சுன்னு ஞாபகம் இருக்காது. ஸோ பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா கொஷின்ஸ் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? யார் மேலேயும் டிபெண்ட் ஆக தேவையில்லை, நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இது கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கேளுங்க. டேக் கேர். பை பை.